வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 7th மே கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துலாம். சௌபடோனி மற்றும் தேர்தலி எந்த மாநிலத்தின் நடனம்? மத்திய பிரதேசம். மௌனி மற்றும் தங்கரி கஜா எந்த மாநிலத்தின் நடனம்? மகாராஷ்டிரா. ரக்கல் மற்றும் லைவரோபா எந்த மாநிலத்தின் நடனம்? மணிப்பூர். பாலா மற்றும் லாகோ எந்த மாநிலத்தின் நடனம்? மேகாலயா. அசாம் மாநிலத்துல இருக்கக்கூடிய பழங்குடியினர் சக்மா, சூடியா, திமாசா, ஹாஜோங், காரோஸ், காசிஸ், காங்டே, கர்பி, போரோ, சோன்வால் மற்றும் மிரி. இந்திரா காந்தி 1971 பாரத ரத்ன விருது வாங்கியிருக்காங்க. மாதவாச்சாரியாவை வாசுதேவா அப்படின்னு சொல்லுவாங்க. மாதவாச்சாரியா கீதா பாஷ்யா, பிரம்மசூத்திரம் மற்றும் கர்ம நிர்ணயம் அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்காங்க. ஒரே நேரத்தில் பட்டியல், வர்த்தக சுதந்திரம், மேல் மற்றும் கீழ் சபையின் கூட்டு அமர்வு அப்படிங்கிற விஷயத்த ஆஸ்திரேலியா நாட்டில இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். துருவ் திட்டம் 2019 கல்வி அமைச்சகத்தால அறிமுகமாச்சு. 11வது ஐந்தாண்டு திட்டம் 2007 இருந்து 2012 வரைக்கும் மன்மோகன் சிங் தலைமையில நடந்துச்சு. இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தினது சி ரங்கராஜன். பஞ்சாயத்து அரசியலமைப்பு அப்படிங்கிற விஷயத்த பிரிவு 243B சொல்லியிருக்காங்க. பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் திருநங்கை நர்த்தகி நட்ராஜ். செஞ்சு பழங்குடியினர் இயக்கம் ஆந்திரால வெங்கடப்பையா தலைமையில நடந்துச்சு. ஜிஎஸ்டி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? சஞ்சய் குமார் மிஸ்ரா. கோல்டுமன் சுற்றுச்சூழல் பரிசு 2024 வென்றவர் யார்? அலோக் சுக்லா. சமீபத்தில் ஐசிசியால் 5 ஆண்டுகள் தடை செய்யப்பட்ட கிரிக்கெட் வீரர் யார்? டெவான் தாமஸ். எரிமலை வெடிப்பு காரணமாக சமீபத்தில் செய்திகளில் காணப்பட்ட ரேக்ஜின்ஸ் தீபகற்பம் எந்த நாட்டில் அமைந்துள்ளது? ஐஸ்லாந்து. இந்தியா தி ரோட் டு ரெனைசன்ஸ், எ விஷன் அண்ட் அஜெண்டா என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? பீமேஸ்வர சல்லா. இந்திய விமானப்படையில் பயிற்சி கட்டளை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ள விமான அதிகாரி யார்? நாகேஷ் கபூர். அலோக் சர்மா எஸ்பிஜி உடைய தலைவர். நீனா சிங் சிஎஸ்எஃப் உடைய முதல் பெண் தலைவர். ராகுல் ரஸ்கோத்ரா ஐடிபிபி உடைய தலைவர். தல்ஜித் சிங் சௌத்ரி சசஸ்திர சீமா பாலுடைய தலைவர். பிரீத்தி ரஜாக் இந்திய ராணுவத்தின் முதல் பெண் சுபேதார். சதனந்த் வசந்த் என்ஐஏ உடைய இயக்குனர் ஜெனரல். நளின் பிரபாத் தேசிய பாதுகாப்பு படையின் தலைவர். சர்வதேச செய்தித்தாள் வடிவமைப்பு போட்டியில் 3 விருதுகளை வென்ற செய்தித்தாள் இது? த ஹிந்து. ஸோ த ஹிந்து வந்துட்டு ரீசெண்டா ஒரு செய்தித்தாள் வெளியிட்டு இருக்காங்க. அவங்களோட செய்தித்தாள்ல இந்த சயின்ஸ் பிகன் நீரஜ் ஸ்கில்ஸ் அப்படிங்கிற ஒரு டைட்டில வச்சு நீரஜ் சோப்ராவுடைய சயின்டிபிக் அவர் த்ரோ பண்ற விதத்தை எழுதியிருக்காங்க. ஸோ இந்த பக்கத்துக்கு தான் விருது கிடைச்சிருக்கு. வடகிழக்கு எல்லை ரயில்வேக்கு PMI தெற்காசியா விருது கிடைச்சிருக்கு. இந்திய மருத்துவ சங்கம் மற்றும் பயிற்சி பெற்ற செவிலியர் சங்கத்துக்கு இந்திரா காந்தி அமைதி பரிசு கிடைச்சிருக்கு. 60 பாராசூட் ஃபீல்ட்ஸ் மருத்துவமனைக்கு சுபாஷ் சந்திர போஸ் ஆஃப் த பிரபந்தன் புரஸ்கார் கிடைச்சிருக்கு. சந்திரயான் 3 மிஷன் குழுக்கு ஜான் எல் ஜாக் ஸ்கிப்கட் JR விருது கொடுக்கப்பட்டிருக்கு. டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை சிறந்த அறிவியல் போஸ்டர் விருது வாங்கியிருக்கு. உலக பத்திரிகை சுதந்திர குறியீடு 2024 இந்தியாவின் தரவரிசை என்ன? சோ நம்ம இந்தியா 159வது இடத்துல இருக்கும். சோ மொத்தம் 180 நாடுகள் பட்டியல நம்ம 159, பாகிஸ்தான் 152. சோ போன வருஷம் நம்ம எந்த இடத்துல இருந்தோம்னு பார்த்தா 161. முதல் இடத்துல இருக்கக்கூடிய நாடு நார்வே. உலகளாவிய பசி அட்டவணையில நம்ம 111. தேர்தல் ஜனநாயக குறியீடுல 108. உலக பாலின இடைவெளி குறியீடுல 127. உலகளாவிய அமைதி குறியீடுல 126. ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ்ல 80. உலக திறமைகள் தரவரிசையில் 56. ஊழல் உணர்தல் குறியீடுல 93. உலக வங்கியின் லாஜிஸ்டிக் செயல்திறன் குறியீடுல 38. மனித வளர்ச்சி குறியீடுல 134. உலக மகிழ்ச்சி அறிக்கையில 126. சுரங்க விழிப்புணர்வு மற்றும் சுரங்க நடவடிக்கையில் உதவுவதற்கான சர்வதேச தினமாக எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? மே மாசம் 4ஆம் தேதி. மார்ச் 12 மொரிஷியஸ் சுதந்திர தினம். மார்ச் 16 தேசிய தடுப்பூசி தினம். மார்ச் 23 உலக வானிலை நாள். ஏப்ரல் 7 உலக சுகாதார தினம். ஏப்ரல் 19 உலக கல்லீரல் தினம். ஏப்ரல் 24 தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம்.
ஏப்ரல் 26 உலக மலேரியா தினம். ஏப்ரல் கடைசி சனிக்கிழமை உலக கால்நடை தினம். ஏப்ரல் 30 ஆயுஷ்மன் பாரத் திவாஸ். ஐசிசி ஆண்கள் T20 உலகக்கோப்பை 2024 தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? 2 பேரு. ஒருத்தர் பேர் உசைன் போல்ட், இன்னொருத்தர் இந்திய நாட்டை சேர்ந்த கிரிக்கெட்டர் யுவராஜ் சிங். ஹர்மன்பிரீத் சிங் மற்றும் லோலினா போர்கோகெயின் ஆசிய விளையாட்டு 2023 தொடக்க விழாவிற்கு இந்தியாவின் கொடி ஏந்தியவர்கள். PR ஸ்ரீஜேஷ் 2023 ஆசிய விளையாட்டு போட்டியின் நிறைவு விழாவிற்கான இந்தியாவின் கொடி ஏந்தியவர். 2028 கோடைக்கால ஒலிம்பிக்ல T20 கிரிக்கெட் சேர்க்கப்பட்டிருக்கு. பருள் பர்மர் மற்றும் அமித் சரோகா ஆசிய பாரா விளையாட்டு 2023 தொடக்க விழாவிற்கு இந்தியாவின் கொடி ஏந்தியவர்கள். 2024 பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்தியாவின் கொடி ஏந்துபவர் சரத் கமல். யூனிசெஃபின் இந்தியாவின் தேசிய தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? கரீனா கபூர். ஆயுஷ்மன் குரானா குழந்தை உரிமைகளுக்கான யூனிசெஃபின் தேசிய தூதர். சச்சின் டெண்டுல்கர் ஸ்மைல் தூதர் இந்திய தேர்தல் ஆணையத்தின் தேசிய சின்னம் மற்றும் 2023 ஒன் டே இன்டர்நேஷனல் உலகக்கோப்பைக்கான உலகளாவிய தூதர். நரேந்திரகுமார் யாதவ் ஃபிட் இந்தியா இயக்கத்துடைய பிராண்ட் தூதர். ஆச்சார்யா லோகேஷ் மணி உலகளாவிய ஜெயின் அமைதி தூதர். வலரி ஆடம்ஸ் TCS வேர்ல்ட் 10K பெங்களூரு 2024 பிராண்ட் அம்பாசிடர். எந்த ஆண்டு மருத்துவ கருவுறுதல் சட்டம் இயற்றப்பட்டது? 1971 ஆண்டு இந்த சட்டம் அறிமுகமாச்சு.